அப்போது உண்மையான வாசி என்ன? எப்பொழுதும் உங்களுடைய கவனத்தை நீங்கள் சிற்றம்பலத்தில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், வரலாறு மாதிரி எல்லாரும் ஆயிடலாம். வாசி யோகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர், எத்தனையோ ரிஷிகள் கூட பேசுகிறாங்க, சித்தர்கள் கூட பேசியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுவாங்க. அதை படிக்கிறவங்களுக்கு அவங்க இப்போ தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் முதல்ல போனோன்னு சொல்லுவாங்க, அவருக்கெல்லாம் வாசிக்க தெரியாது, எனக்கு தான் வாசி தெரியும். அவங்கெல்லாம் முட்டாள்கள், நான் தான் உண்மையான வாசி யோகி அப்படி. வாசி யோகம் உண்மையிலேயே தெரிஞ்சிச்சு, அது சித்திச்சிச்சுன்னா இந்த உடம்பு பொண்ணாயிரும், லைட் ஆகிடும், ஒளி உடம்பு வந்துடும், பசிக்காது, சாவு இல்லை. இதெல்லாம் வந்துருச்சுன்னா தான் உண்மையான வாசியை பண்ணியிருக்கீங்க, அது சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது கிடைக்காத வரைக்கும் தப்பாக தான் வாசி பண்ணி, அதுதான் சத்தியம். அப்போது உண்மையான வாசி என்ன அப்படின்னா, இப்போ நான் ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருந்தேன், இல்லை சொன்னேன். வாசிங்கிறது ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறது என்னன்னு சொல்கிறீங்கன்னா, அவருக்கு சொல்கிறது கரெக்ட். எப்போதுமே உங்களுடைய கவனத்தை சிற்றம்பலத்தில் வைங்க. சிற்றம்பலம்னா நெத்திக்கண், இந்த இடத்தையே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெத்தியில் கண் இருக்கா இல்லையா அப்படின்லாம் அப்புறம் பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா இங்கேயே அந்த இந்த பெனியல் சுரப்பியும் அந்த பெட்யூட்ரி சுரப்பியும் இருக்கக்கூடிய இடம் மூளையில், அது மனித மூளையில் இருக்கக்கூடிய இந்த 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 உடலில் உள்ள பகுதி, மூளையில் உள்ள பகுதி. ஆனால் அது மட்டும் இல்லை, அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய நுண்ணிய லெவலில் இருக்கக்கூடிய உடம்பு, நுண்ணுடம்பு, அந்த நுண்ணுடம்புல உள்ளதையும் பார்க்கணும். அந்த நெற்றிக்கண்ணு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நுண்ணுடம்புல தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஆப்ரேட் பண்ணி பார்த்தோம்னா அங்கே கண் இருக்காது உள்ளார. ஏன்னா அங்கே இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கும், இந்த பினியல் கிளாண்ட் இருக்கும். ஆக நீங்கள் எப்படி பயிர் எப்பொழுதும் உங்களுடைய கவனத்தை நீங்கள் சிற்றம்பலத்தில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், வரலாறு மாதிரி எல்லாரும் ஆயிடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, வாசி யோகம்னா வாசியை பார்ப்பீங்க. வாசி எங்கே இருக்குது? அது ஒரு கரண்ட் மாதிரி இருக்குது. எங்கே இருக்குது? அது நெத்திக்கண்ணில் இருக்குது. அந்த நெத்திக்கண் ஏரியாவை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? கண்ணில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண் பார்க்குது. அந்த பார்வையில் இருந்து வரக்கூடிய அறிவுகள்லாம் அவ்வளோ பேர் தெரியாமல் போயிடும். கண்ணே அட்டென்ஷன் லேட்டாக அது மங்கலாக இருக்கும். காதும் அதே மாதிரி இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் தான் என்னங்கிறது மூளை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் மேலே போயிடும். எங்கே போனால் இந்த வாசிக்கு போயினீங்கன்னா, அந்த மாதிரி வாசி நீங்கள் யார்ட்டையும் போய் படிக்க வேண்டியதில்லை. நான் நீ தீட்சை எடுக்கணும், அதை எடுக்கணும், அதெல்லாம் ஒரு தீட்சையும் நான் இதே தீட்சை தான். இது திருப்பி இந்த வீடியோவை பாருங்கள். இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அப்புறம் நீங்களே செஞ்சுக்கலாம். சரியா? நீங்களே இப்போ எப்பொழுதும் சிற்றம்பலத்திலேயே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும்னு சொன்னார் ராமலிங்க சார். போய் இப்போ 150 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இன்னும் வாசியோகம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நடு நாடின்னுலாம் பாட்டு ஒன்று இருக்குது, அதையும் படிங்க. ராமலிங்க சுவாமிகள் சொல்லியிருக்காரு. ஆக இது சத்திய யுகம் மறந்துருச்சு. அதனால் எல்லாருக்கும் இது வரப்போகுது. இதுக்கெல்லாம் ரொம்ப போய் இதெல்லாம் படிக்கலாம் வேண்டாம். இந்த சிற்றம்பலத்திலேயே உங்களுடைய கவனத்தை வைங்க.